இன்று நாம் சிறப்பு விருந்தினராக நமது அனாரா டிவிக்கு வருகைகள் வந்துள்ளார். சந்தித்த ரொம்ப சந்தோஷம். அனாரா டிவி சார்பாக உங்களை வரவேற்று மகிழ்கிறோம். அனாரா டிவிக்கு மீண்டும் ஒரு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நேயர்களுக்காக என்னுடைய சிற்பிகளின் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் அனாரா டிவிக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை பாரம்பரியமாக இந்த தொழிலை நாங்கள் பண்ணிக்கிறோம். அதாவது எங்கள் முன்னோர்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுறதுக்காக வந்த குடும்பம். அதுக்கு பிறகு செஞ்சியில் கோட்டை வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்தவங்க தான் ராஜராஜ சோழன் காலத்தில் அப்போ பாத யாத்திரையாக அழைச்சிட்டு இந்த கோயில் திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. அது எங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, காரைக்குடி, கல்லல், அந்த இளவங்கோட்டை இந்த பகுதியில் உள்ளவங்களும் சேர்ந்து இந்த தபதிகள்லாம் சேர்ந்து தான் அந்த பணியை பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணிட்டு வரும்போது தான் இப்போ அதை முடிச்சுட்டு தாராசுரம் கோவில், கங்கைகொண்ட சோழபுரம், அணக்கரை டேம் கட்டினது, உடையார்பாளையம் ஜெமீனில் வேலை பார்த்தது, இதெல்லாம் எங்கள் முன்னோர்கள் பண்ணதான் எங்களுக்கு சொல்கேள்வியாகவும் இருக்குது. நடைமுறைக்கு எங்களுடைய பாரம்பரியங்கிறதுக்கு என்ன இது இருக்குன்றது எங்களுக்கு இருக்குது. அந்த வழியில் வந்தது தான் நான். என்னுடைய பெயர் ராதாகிருஷ்ணன் ஸ்தபதி. எனக்கு கீழே 2 சகோதரர்கள், ஸ்ரீகண்ட ஸ்தபதி, சுவாமிநாதன், 2 பேர். நாங்கள் 3 பேர் தான் இந்த தொழிலை அப்பாவுக்கு பிறகு நாங்கள் இதை தொடர்ந்து பண்ணிக்கிறோம். நான் படித்தது அனைத்துமே மாமல்லபுரம் சிற்பக்கலை கல்லூரியில் 78, 79 ஆண்டுகள் சேர்ந்து 84, 85 கல்லூரியை முடிச்சுட்டு வெளில வரேன். எனக்கு குருநாதர் மாமல்லபுரம் சிற்பக்கலை கல்லூரியுடைய முதல்வர் திரு கணபதி ஸ்தபதி தான் எனக்கு குருநாதர். அவர் யாருன்னா கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளூர் படித்தவர். அவரையும் என்னுடைய தகப்பனர் தேவசேனாபதி ஸ்தபதியையும் மனசில் வச்சு தான் நான் அந்த பணியை நான் பண்ணேன். எனக்கு உறுதுணையாக இருந்தது ஒரு அருள் வேணும், குரு அருள். 2 பேருடைய குரு அருள் நான் வேணும்னு கேட்டு மனசில் வச்சுருந்தேன். என்னுடைய சாமிநாத சாமி குரு ஸ்தானத்தில் சாமிநாத சாமி துணையுடன் எங்கள் ஊர் மக்களுடைய அந்த பிரார்த்தனைகள், அது இல்லாமல் இந்து முஸ்லீம் பாகுபாடு இல்லாமல் இந்த தொழில் செய்யும் போதெல்லாம் என்னோட துணைக்கு பண்ணதுக்கு எனக்கு கிடைச்ச இந்த பத்மஸ்ரீ விருதானது அதை நான் ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். 6வது 7வது படிக்கிற காலத்திலேயே 7, 8 அந்த வகுப்பில் படிக்கும்போதே ஓவியங்கள் வரைகிறது, அது எப்படி வரையணுங்கிறது எங்கள் தகப்பனார்த்தையும் என்னுடைய பெரிய தாத்தா அண்ணாசாமி ஸ்தபதி அவர்கள்ட்டையும் எங்கள் அப்பா தான் அனுப்பி ஓவியம் கற்றுக்கிறதுக்காக அனுப்புனார். அப்போலேருந்து இந்த ஓவியம் வரைகிறது நான் ஒரு ஆர்வமாகவே கொண்டு வந்தேன். படிக்கிற காலங்களில் மேல்நிலை துவக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி வரும்போது தான் ஓவியங்களை வரைகிறதுக்கு அதிகமாக எனக்கு நாட்டம் வந்தது. ஒரு ஓவியாசிரியர் வரைகிறாருன்னா, ராதா அங்கே வா அந்த படத்தை வரைஞ்சி கொடு அப்படிங்கிறாரு. அந்த ஸ்டூடெண்ட்டில் நான் வரைய ஆரம்பித்தது தான் இன்னைய வரைக்கும் எனக்கு இந்த பேர் கொடுக்கறதே இது ஒன்று தான். அதே போல் நான் அந்த படிக்கிற காலத்தில் அப்போ மேல்நிலைப்பள்ளியில் SSLC என்னுடைய நான் தான் கடைசி செட்டேன். அதை முடிச்சுட்டு இந்த மாமல்லபுரம் சிற்பக்கலை கல்லூரியில் நான் பட்டய படிப்பில் போய் சேர்ந்தேன். அதில் 5 அதில் படிச்சுட்டு எனக்கு குருநாதர் கணபதி ஸ்தபதி, மாமல்லபுரம் கணபதி ஸ்தபதி எனக்கு குருநாதர். நான் அதில் படித்து வெளியில் வந்தேன். எனக்கு சிறப்பு மிக்கது என்னன்னா, இந்த ஓவியம், அதுவும் எனக்கு குருநாதர் நான் கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியர்களுடைய குரு பக்தி வேணும். இன்னைக்கு 9வது படிக்கும்போது நான் படித்த என்னுடைய ஆசிரியர் இன்னைக்கு கல்வெட்டு ஆராய்ச்சியாளராக இருக்கார். என் செல்வராஜின் பேர், ஐயப்பேட்டை கல்வெட்டு ஆராய்ச்சியாளர். நான் 9th படிக்கும்போது அவரோட தான் நான் இருப்பேன், போவேன், வருவேன். அந்த பல கோயில்களுக்கு என்னை அழைச்சிட்டு போய் வந்த ஒரு ஈடுபாடு தான் இன்னைக்கு நானும் பண்ணிக்கிறேன். உங்களோட குடும்பம் பற்றி சொல்லுங்க, உங்களோட மனைவி, குழந்தைகள். நான் எனக்கு
எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து சென்னையில் உள்ள லதா ரஜினிகாந்த் ஆசிரமத்தில் படித்தார். அதில் படிச்சுட்டு அதை வந்த பிறகு தான் இப்போ என்னோடய தான் இப்போ பிபிஏ பண்ணார், என்னோட தான் இருக்கார். அவருக்கும் வந்து இயற்கையாகவே அந்த மீனுக்கு கற்றுக் கொடுக்குற சொல்ல வேண்டியதில்லைங்கிற மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த இயற்கையாக அந்த பணிகள் வந்துடுச்சு. இப்போ என்னோட தான் இருக்கார். என்னுடைய பெண்ணு அவங்க வந்து இப்போ திருமணமாகி அவங்க பெங்களூரில் திருமணமாகி அங்கே என்னுடைய மனைவி எனக்கு துணையா உங்களுக்கு காலையில் 4:30 மணிக்கு என்னுடைய பணிகள் என்னன்னா டெய்லி என்னுடைய பணிக்கு வந்து உட்காருவார். அந்த 8 மணி வரைக்கும் ஒரு நாள் வரும். அந்த அடிப்படையில் தான் நானும் வந்து 4 மணிக்கு நான் அங்கே வந்தேன். அது எனக்கு முடிக்கல, ஒரு நாள் வேலையை நான் முடிக்கிறேன். அதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கிறது என் மனைவி தான். தக்க நேரத்தில் ஒரு காப்பி கொடுத்துருக்கோம், சரி மாத்திரை போட்டிங்களா கொண்டிருக்கோம் நான் பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு துணை இருந்தால் தான் எதையும் ஒரு மனைவி மக்களுடன் சேர்ந்து இப்போ நான் வந்து பேரம்பேத்தியோட இருக்கேன். இந்த ஓலைச்சுவடியிலேருந்துலாம் அந்த உங்களோட தலைமுறை பற்றி எடுத்து போடுறீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து குழந்தைகளுக்குள்ள குழந்தைங்களை போய் கேட்டீங்க, குழந்தைங்களை விடுங்க, அவங்களோட அப்பா அம்மாவே போய் கேட்டா கூட தாத்தா தெரியும், தாத்தாக்கு அப்புறம் பாட்டம் தெரியாது, முப்பாட்டம் தெரியாது, தெரிய மாட்டேங்குது. இது ஒரு நல்ல ஒரு உங்களுடைய குழந்தைங்க உங்களுடைய பேர குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக கண்டிப்பாக இது அமையும். எல்லா இடத்துலயும் வந்து இவங்க இது மாதிரி செஞ்சா எல்லா குடும்பத்திலையும் செஞ்சா நல்லதா இருக்கும். இதே போல இங்க வர்றவங்க கூட இதை பார்த்துட்டு அவன் நம்ம குடும்பத்தை எழுதிக்கலாமே அப்படின்னு சில பேர் இதை போட்டோ எடுத்துட்டு போய் அவங்க அடுத்த ஆண்டுகள் வரும்போது சார் இதை பாருங்க, சரி எங்க தாத்தா இருக்காரு, அவங்க தாத்தா இருக்காரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கு. இது நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து போடுறது தான். 25 வருஷத்துக்கு இந்த ஸ்தபதிகள் என்ன இருக்காங்க, இதே துறையில் இருக்காங்களா, வெளியில் போயிருக்காங்களா அப்படின்னு. இதில் வந்து சிற்பிகள் மட்டும்தான் இருப்பாங்க. இதே இது வந்து 1986 பாம்பேயில் கல்யாணுங்கிற இடத்துல உள்ள சிவானந்தா யோகா ஆசிரமத்திற்காக 60 அடி உயரத்தில் ஒரு நடராஜர் சிலையும் 108 அடி நடராஜர் சிலையும் ஒரு 25 அடி நடராஜர் சிலையும் செய்யணும்னு சொல்லி நானும் என்னுடைய தகப்பனாரும் பாம்பே அழைச்சிட்டு போய் அந்த பணிக்காக போனோம். போய் அங்கே உட்காந்து வரைஞ்சி 60 அடிக்கு எவ்வளோ உயரம் வரும், 108 அடிக்கு எவ்வளோ உயரம் வரும், 25 அடிக்கு உயரம் வரும்னு அன்னைக்கே நான் எழுதி கொடுத்து நாங்கள் பண்ணோம். அதுக்கு பிறகு அந்த 25 அடி நடராஜர் செய்யறதுக்கான ஆயத்தை வந்து 1986 பண்ண வேண்டிய பணி. அப்போ அதனுடைய சுவாமிஜி காலமானதுனால அந்த பணி நின்றுது. அன்னைக்கு நாங்கள் பண்ணியிருந்தோம்னா இந்த விருதானது என்னுடைய தகப்பனாருக்கு கிடைச்சிருக்கோம். 86 பண்ண வேண்டிய பணியை இவ்வளோ காலம் தொண்டுகிட்டு இருந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. அது ஒன்றே ஒன்று என்னன்னா, இந்த பாரம்பரிய ஸ்தபதி தான் செய்யணும்னு சொல்லி பாரத பிரதமர் அவர்கள் கேட்டுக்கொண்டதுனால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. அது நல்ல விதமாக பண்ணிருக்கோம். கோயில் கட்டுறோம். கோயில் எப்படி அமைக்கிறோம்னா, அந்த ஊரினுடைய பெயரை வச்சு தான் அந்த சிலையினுடைய உயரத்தை நிர்ணயம் பண்ணுறோம். சாதாரணமாக ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டணும்னா பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம்னா, அந்த ஊரினுடைய பெயரை எடுத்து அதுக்கு நட்சத்திரம், ஒவ்வொரு இதுக்கும் நட்சத்திரத்தை எடுத்து அந்த நட்சத்திரத்திலேருந்து அந்த உயரத்தை நிர்ணயம் பண்ணுறோம். நிர்ணயம் பண்ணும்போது இது வந்து உதாரணத்துக்கு சுவாமிநாத சுவாமி, சுவாமி மலையில் உள்ள சுவாமிநாத சுவாமியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட அந்த முதல் பண்ணுறது பாதாதிகேசம், பாதத்திலிருந்து நெற்றியினுடைய அளவை எடுத்து அதை 124 பாகமாக பிரிக்கணும். அதாவது 124 பாகம் ஆண் உருவமும் 120 பாகம் பெண் உருவமும் வச்சு தான் நாங்கள் அந்த அளவுப்படி பண்ணுறோம். அப்போ வந்து 8 அணுக்கள் கொண்டது ஒரு முடியினுடைய நுனி, 8 முடி கொண்டது ஒரு ஈருங்கிறது தலையில் உள்ள பேனுடைய முதல், 8 ஈர்கள் கொண்டது ஒரு பேன், 8 பேன்கள் கொண்டது
ஒரு எவன் நெல், 8 எள்ளுக்கு நெல்லு தான் வந்து எவைன்னு கணக்கு. அந்த 8 நெல்கள் சேர்ந்ததுதான் ஒரு அங்குலம். அந்த அளவுப்படி தான் அணுக்கள்ல இருந்து வந்ததுதான் அந்த அங்குலங்கிறத, அந்த அளவுப்படி தான் நாங்க அதை பிரிச்சு பண்றோம். அப்படி பண்ணும்போது ஒரு அந்த ஊர் கிராமத்திலேயோ ஒரு அரசர்கிட்டையோ அளவு எடுக்கும்போது அவர் கைப்பிடி நெல்லை வாங்குவோம். நெல்லை வாங்கி அந்த நெல்லை வந்து 8ஆ அடுக்கி வச்சு அது என்ன அளவு வருதோ அதுதான் ஒரு அங்குலமாக கணக்கு பண்ணுது. அந்த அங்குலத்தை சிலையினுடைய பாதாதி கேசம் எவ்வளவு வருதுன்னு கணக்கு பண்றோம். அப்படி பண்ணும்போது தான் அந்த பாதம் டு லலாடங்கிறது நெத்தியினுடைய அளவை எடுத்து அதுல இருந்து கருவறையினுடைய ஒரு கர்ப்ப கிரகத்தினுடைய கருவறையினுடைய வெளியளவு கால்புற வாயின் பேரு, அதுல வந்து 3 பங்கு 5 பங்கு 7 பங்குன்னு வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்றோம். அது போல அமைக்கப்பட்டதான் ஒவ்வொரு கோயில்களும். உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கத்தை எடுத்துங்க, ஆகிமலை எடுத்துங்க, இந்த மாதிரி உள்ளதுதான் அது. அப்படி பண்ணும்போது தான் ஒரு கருவறையினுடைய அகலம் கிடைச்சிருச்சு. அடுத்த பிரகாரம் வேணும், ஒரு தண்டம். அந்த கருவறையினுடைய அகலம் ஒரு தண்டம்னா அது பிரகாரங்கள் ஒவ்வொரு தண்டமும் வைக்கிறோம். முன்பக்கம் அர்த்த மண்டபம், மகா மண்டபம், இப்படி வரும்போது எல்லாமே அந்த மூலஸ்தானனுடைய சில அடிப்படையில் தான் வரும். இது மூலஸ்தானங்கிறது ஒரு சிலா விக்கிரகம் கோயில்ல, அது கல் விக்கிரகமா எடுக்க வெளியில வர முடியாத ஒரு சிலை. ஒரு காலத்துல வீதி உலா வரணும், மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிற முறைக்கு வரும்போது தான் அதை உற்சவமூர்த்தியா பண்ணுவோம். அப்படின்னு பண்ணும்போது தான் அப்போ வந்து மரத்துலையும் மண்ணுலையும் பண்ணி தான் அந்த உற்சவமூர்த்தி வந்துகிட்டே இருந்தது. ஒரு காலத்துல சோழர் காலத்துல பஞ்சலோகத்துல செய்தா என்ன அப்படிங்கும்போது செப்பு படிமமா தான் அப்ப பண்ணியிருக்காங்க. செம்பு தான் முதல் கிடைச்சதுனால செப்பு படிமமா தான் பண்ணியிருக்காங்க. அது உற்சவமூர்த்தியா ஒரு ஆலயத்தினுடைய பிரதிநிதியா, மூலஸ்தானத்தினுடைய பிரதிநிதியா ஒரு வீதி வள வர்றது, வீட்டுக்கு வீடு வந்து வணங்குற மாதிரியும் அந்த வந்தது தான் இன்னைக்கு சுவாமிமலை மக்களுக்கு இந்த உற்சவமூர்த்தி பண்றதுன்னா சிறப்புனா இந்த ஊரினுடைய மண்ணு தான். காவிரியில வர மண்ணு தான், பண்டல் மண்ணு தான். இந்த சிற்பிகள் இந்த சுவாமிமலை பேர் வாங்கினது இந்த மண்ணு தாங்கிறத நான் வந்து ஆணித்தரமா சொல்லிக்க விரும்புகிறேன்.